Hallo Leute, guten Morgen, guten Tag, guten Abend. Wie war die Woche? Woche bedeutet week, வாரம். Wie war die Woche? இந்த வாரம் எப்படி இருந்தது எல்லோருக்கும்? எனக்கு இந்த வாரம் சூப்பரா இருந்தது. Meine Woche war sehr gut. Wie geht es bei Ihnen? உங்களுக்கெல்லாம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது? Es geht mir sehr gut. இன்று, அதாவது சனிக்கிழமை, இன்னைக்கு நைட்டு 9:30 மணிக்கு நான் லைவ்ல வருவேன். என்ன அஜெண்டானா, என்னென்ன பேசலான் இருக்கேன்னா, நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய ஃப்ராகன் வந்து வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா என்னுடைய என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் அதுக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை நீங்கள் நேராக கூட லைவ்ல வந்து நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். மற்றபடி இந்த 4 டேஸில் டாகனில் ஏதாவது ஃப்ராகன் இருந்தது அப்படின்னா ஜி கியோனன் தாஸ் ஃப்ராகன், நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, wir haben Kapitel 1 fertig gemacht. Wir haben Kapitel 1 fertig gemacht. அதாவது நாம லெசன் 1 முடிச்சிட்டோம். fertig அப்படின்னா முடிந்து விட்டது. gemacht அப்படின்னா machen அப்படின்னா செய்யறது. gemacht அப்படின்னா vergangenheit, அதாவது past tenseல செஞ்சுட்டேன். fertigனா முடிச்சிட்டேன். ஸோ அந்த முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல ஒன்னா சொல்லிடுவோம். முடிந்து விட்டதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விட்டது தான். ஸோ முடிந்து விட்டது, முடித்து விட்டோம். Wir haben Kapitel 1 fertig gemacht. Ich habe Kapitel 1 fertig gemacht. புரியுதா வித்தியாசம்? Konjugation. Ich habe, wir haben. இன்னைக்கு டே 5 உடைய erste வீடியோனா முதல் வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன், நம்மளுடைய கேபிட்டல் 1 உடைய ஒரு குவிக்கான ராப்அப் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடர் ஹோலிங் பண்ணுவோம். இந்த வீடர் ஹோலிங் வந்து நேற்றுக்கு பார்த்ததோட வித்தியாசம். நேற்றுக்கு ஃப்ரைடே வந்து என்ன பார்த்துருப்பீங்கன்னா, போன வாரம் letzte Woche was haben wir gelernt, போன வாரம் என்ன படித்தோமோ அதை தான் வந்து பார்த்துருப்போம் ரிவிஷன். இது வந்து நம்மளுடைய கேபிட்டல் 1 உடைய வீடர்ஹோலிங். ஸோ wir haben grüßen und verabschieden gelernt. Wir haben sich und andere vorstellen gelernt. Wir haben nach dem Befinden fragen und darauf reagieren gelernt. Wir haben über sich und andere sprechen gelernt. Wir haben Zahlen bis 20 nennen gelernt. Wir haben Telefonnummer und E-Mail-Adresse nennen gelernt. Wir haben Buchstabieren gelernt. Wir haben Buchstab gelernt. Wir haben Länder und Sprachen sprechen gelernt. ஏன் திரும்பி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அது மனசுல போய் நிற்கும். Wir haben gelernt. Wir haben gelernt. நாங்கள் படித்தோம். நடுவில் நீங்கள் என்ன படித்தோம் அப்படிங்கிறத நீங்கள் நடுவில் இன்சர்ட் பண்ணிடலாம். Wir haben Deutsch gelernt. Wir haben Französisch gelernt. Wir haben Tamil gelernt. அந்த மாதிரி என்ன வேணாலும். ஸோ அந்த பேசிக்கான ஃப்ரேம் ஒர்க் சென்டென்ஸை முதல்ல நீங்கள் ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ வேர்ட் ஷார்ட்ஸ் Zahlen 1 bis 20 பார்த்தோமா. அப்புறம் Länder und Sprachen, கிராமட்டிக்ல Wehfrage, Aussagesätze பார்த்தோம். Wehfrage und Aussagesätze. Wehfrageனா என்ன? வேல ஆரம்பிக்கிறது. Wer, woher, wo, wie, இது எல்லாமே வந்து Wehfrage. இப்போ Grüßenல முதல்ல என்ன பார்த்தோம்? ஹலோ, குட்டன் டாக், ஹேர் அப்படின்னா மிஸ்டர் மரியாதையா சொல்றது. குட்டன் மார்கன், குட்டன் ஆபண்ட். verabschieden, tschüss, ciao, auf Wiedersehen, gute Nacht.
sich und andere vorstellen தன்னை தானும் மற்றவர்களை எப்படி அறிமுகம் செய்து கொள்வதுன்னு பார்த்தோம். wer bist du, wie heißt du, wie ist ihr Name, wie இதெல்லாமே வே ஃப்ராக எல்லாமே வேன்னு ஆரம்பிக்குது பாருங்க. wer, wie, wie, mein Name, das ist எப்படி ஆன்சர் பண்ணணும், antwort. über sich und andere sprechen, wo, woher, welche எல்லாமே woher எல்லாமே வேன்னு ஆரம்பிக்குது. அதுதான் வே ஃப்ராக. wie ist ihr Telefon Nummer, wie ist ihr E-Mail Adresse, wer ist das. nach dem befinden fragen und darauf reagieren. கொஸ்டினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது. danke, wie geht es ihnen, wie geht's, danke, sehr gut, danke, gut, ganz gut, und ihnen und dir அந்த மாதிரி. இப்போ நான் வே ஃப்ராக. வேர்னா யார், wie, woher, wo, welche Sprachen. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டாகன் 1, 2, 3, 4 4 வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பழைய வீடியோஸை போய் ப்ளே பண்ணி பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வாஸ் ஹாபன் வியர் gelernt வேர். இது வந்து சென்டென்ஸ் உடைய ஃபார்மேட் இல்லையா. வெர்ப் வந்து செகண்ட் பொசிஷன்ல. வேர் பிஸ் டு, வி ஹைஸ் டு, woher kommt Frau Tanaka, wo wohnen Sie, welche Sprachen sprechen Sie. Aussage-Satz. வாக்கியங்கள். Ich bin Julia, ich heiße Niklas, sie kommt aus Japan, ich wohne in Zürich, ich spreche Deutsch. இப்போ next was haben wir gelernt Verben und Personal Pronomen. Personal Pronomen இந்த சார்ட் பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் ஒன்று கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த டேபிள் ஃபாலோ பண்ணுங்க. ich, wir, sie, du, ihr, es, man, sie அந்த டேபிள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதில் எல்லாமே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா வியர் இருக்காது பாருங்க. ich, du, sie மட்டும்தான் இருக்கு. வியர் இல்லை, இன்ஃபார்மல் தூக்கு இல்லை, இயர் இல்லை, அப்புறம் அந்த ப்ளூரல் ஜி இல்லை. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த பர்சனல் ப்ரோனோமன் வச்சு ஒரு டெக்ஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. das ist Frau Lang, sie kommt aus Deutschland, sie wohnt in Frankfurt. das ist Jan, kommt aus Frankfurt, wohnt in Zürich. இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். உங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அண்டர ஃபோர்ஸ்டலன் அதோடைய ஹோம்ஒர்க் முடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் எப்போ வேணாலும் போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ das war Kapitel 1. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் Kapitel 2 Freunde, Kollegen und ich இன்ட்ரெஸ்டிங்கான இரண்டாவது பாடத்தை பார்க்கலாம். ஓகே Leute, ich hoffe, ich konnte für Sie das Thema interessieren. Wir treffen uns im nächsten Video. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, அது வரைக்கும் auf Wiedersehen. Tschüss. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்க மொழி பேசுங்க, பேசிட்டே இருங்க. Deutsch ist sehr einfach.